வீடு வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுவும் ஹோம் லோன் போட்டு தான் வீடு வாங்கணும்னு பிளான்ல இருந்தீங்கன்னா அந்த பிளானை இப்போதைக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. நான் உங்களை வீடு வாங்கவே கூடாதுன்னு சொல்லல. இப்போதைக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு அந்த பிளானை கொஞ்சம் தள்ளி போடுங்க. அப்படி 10 வருஷம் இந்த பிளானை தள்ளி போடுறதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாமா? வாங்க. நீங்க ஒரு 60 lakhsல வீடு வாங்குறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கு இப்போ ஹோம் லோன் போட்டிங்கன்னா இனிஷியல் பேமெண்ட் ஒரு 15 lakhs நீங்க பே பண்ற மாதிரி வரும். ஸோ பேலன்ஸ் இருக்க 45 lakhsக்கு தான் நீங்க ஹோம் லோன் போட போறீங்க. உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9%. உங்களோட லோனோட டென்யூர் வந்து 20 years. ஸோ அப்போ நீங்கள் பே பண்ண போகிற இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 40,000 கிட்ட நீங்கள் இஎம்ஐ பே பண்ணுவீங்க. இப்போ ஹோம் லோன் எடுத்திருந்தீங்கன்னா 40,000க்கு நீங்கள் இஎம்ஐ பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. அதை அப்படியே வைங்க. டவுன் பேமெண்ட்காக ஒரு 15 lakhs வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த 15 lakhs லம்சம்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. 10 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா போதும். ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் 15%. அந்த 10 இயர்ஸ்ல உங்களுக்கு வந்திருக்க ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா 60 lakhs. ஸோ நீங்க 60 lakhs வீடு வாங்கணும்னு பிளான் பண்ணீங்க. அந்த 10 இயர்ஸ்ல அந்த 60 lakhs நீங்க எடுத்துடுறீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். இப்பவே அந்த வீடு 60 லட்சம், இன்னும் 10 வருஷம் கழிச்சு அந்த வீடு அதே 60 லட்சம் இருக்குமா? அதிகமா தானே ஆயிருக்கும். ஆமா, 10 வருஷத்துல அதிகமா தான் ஆயிருக்கும். அதுக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். இஎம்ஐ 40,000 பே பண்றதுக்கு ரெடியா இருந்தீங்கல்ல, அந்த அமௌண்ட்ல இருந்து ஒரு 15,000க்கு ரெண்ட்டுக்கு போயிட்டு பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டுக்கு நீங்க வந்து எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதாவது 25,488 நீங்க எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 10 இயர்ஸ்க்கு அதே 15% ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ்க்கு உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 71 lakhs. ஸோ நீங்கள் 15 lakh இன்வெஸ்ட் பண்ணி 60 lakhs உங்களுக்கு கையில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணி 71 lakhs கையில் இருக்கும். ஸோ ரெண்டும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அரௌண்ட் 1.3 crores உங்கள் கையில் இருக்கும் லம்சமா. இப்போ நீங்கள் இந்த 10 years ரெண்ட்டுக்கு இருந்ததுனால இது உங்களுக்கு லாஸ் இல்லை. அந்த அமௌண்ட்டும் இதுலேயே வந்துடுச்சு. இப்போ நான் எதுக்கு இந்த கால்குலேஷன்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, 60 லட்ச ரூபாய் வீட நீங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து 1.2 crores நீங்க வாங்குறீங்க. இப்ப நான் சொல்ற மாதிரி இந்த பிளான ஒரு 10 years தள்ளி போட்டீங்க அப்படின்னா கடனே இல்லாம நீங்க சொந்தமா வீடு வாங்கலாம். இப்ப புரியுதா நான் எதுக்கு 10 வருஷம் தள்ளி போட சொன்னேன்னு? இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ்க்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.